ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் பிரெயின் எக்ஸசைஸ் வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ சிம்பிள் பாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதில் தான் நான் கிராமரை கரெக்டாக எந்த சுச்சுவேஷனில் இந்த சிம்பிள் பாஸ்ட்டை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நான் எதுக்கு தனியாக ஒரு பிரெயின் எக்ஸசைஸ் தனி வீடியோவாக போட்டிருக்கேன்னா, ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற டென்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான டென்ஸ். நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் அதிகமாக யூஸ் ஆகிற டென்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான டென்ஸ். அதனால தான் நான் தனியாக போடுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் தனியாக போடுவேன். காரணம் என்னென்னா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ். உங்களுக்கு பிரெயினுக்கு அதை கரெக்டாக புரிய வைக்கணும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் லாஸ்ட் நைட். அப்போது இதை ஏன் நம்ம சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இது இங்கே நான் ரெஃபர் பண்ணிட்டேன். லாஸ்ட் நைட்டுன்றதை நான் ரெஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு முடிஞ்சு போன பீரியட். அதனால் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ ட்ராவல்டு டு பாரிஸ் லாஸ்ட் சம்மர். அப்போ லாஸ்ட் சம்மர் அப்படின்றது முடிஞ்சு போன ஒரு பீரியடு. அதனால தான் இதில் இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த சொல்கிறாங்க. மூணாவது பாருங்க. ஐ saw that movie when it was released. அப்போது இதில் நான் எதையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, கலர் கோட் கொடுக்கவே இல்லை. ரீசன் என்னென்னா, இதில் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இது எதை மீன் பண்ணுதுன்னா, இதுதான் உங்களுக்கு அந்த அந்த பாஸ்ட் பீரியடை மென்ஷன் பண்ணுறது. வென் இட் வாஸ் ரிலீஸ்ட் அப்படின்றது தான் அந்த பாஸ்ட் பீரியடை ரெஃபர் பண்ணும். அப்போது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ரிலீஸ் டேட் முடிஞ்சிருக்கும். அப்போது அந்த பீரியடை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்கு அவங்க சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. புரியுதா? தே விசிட்டட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் எஸ்டர்டே. இதுல தெளிவா இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே முடிஞ்சு போன பீரியடை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் நம்ம இதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றோம். ஹி பாட் அ நியூ கார் லாஸ்ட் மந்த். ஸோ போன மாசம். அப்ப இந்த மாசம் கிடையாது, போன மாசம் முடிஞ்சு போன ஒரு பீரியடை மென்ஷன் பண்றாங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. they celebrated their anniversary at a fancy restaurant. இதுல நான் எந்த கலர் கோடுமே கொடுக்கல. ஏன்னா இதுல இது எப்படின்னா, இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அனிவர்சரி முடிஞ்சிருக்கும். ஓகேவா? முடிஞ்சு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு ஆக்ஷன் அது. அந்த ஆக்ஷனை முடிஞ்சு போன ஆக்ஷனை பேசுறதுனால அவங்க சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. சரியா? She graduated from college 2 years ago. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப முடிஞ்சு போன பீரியட். இந்த வருஷம் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்ஷன் அது. அதனால தான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. We went to the UK for vacation. இதுல நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம் பாருங்க. அப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பாக்குறப்பதான் இந்த கான்வர்சேஷன் நம்ம பண்ண முடியும். நான் வெக்கேஷனுக்கு நான் போனேன் அப்படின்னா அந்த வெக்கேஷன் முடிஞ்சிருக்கும். புரியுதா? அந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இன்டைரக்டா இது பாஸ்ட்ல முடிஞ்சு போன ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணும். அதுதான் இதுல கீ. சரியா? சரி. ஐ ஃபினிஷ்டு மை ஒர்க் 2 hours ago. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என் வேலையை முடிச்சேன் அப்படின்னு சொல்றேன். பட் 2 மணி நேரங்கிறது முடிஞ்சு போன பீரியட். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இதுல நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றோம். ஐ விசிட்டட் தாஜ்மஹால் லாஸ்ட் சம்மர். போன சம்மர்ல நான் தாஜ்மஹாலுக்கு போனேன். லாஸ்ட் சம்மர்ன்றது முடிஞ்சு போன பீரியட். அதனால நான் இதில் சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்றேன். இதை பாருங்க. தே ஃபினிஷ்டு தேர் ப்ராஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். இதுலயும் நான் எது கலர் கோடுமே கொடுக்கல. ஏன்னா இந்த பிஃபோர் த டெட்லைன் தான் நமக்கு இங்க அந்த பீரியடை முடிச்சு போன பீரியடை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா டெட்லைன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா அந்த டெட்லைன் இதுக்கு முன்னாடியே இருக்கும். ஓகேவா? இந்த டெட்லைன் அதுக்கு முன்னாடியே அவங்க அதை முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே இந்த ஆக்ஷன் நடந்துருச்சு. சரியா? இப்ப நடக்கிறதுனாலதான் இதை இவங்க சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றாங்க. விசிட்டட் திருப்பதி 10 times லாஸ்ட் இயர். போன வருஷம். அது முடிஞ்சு போன பீரியட். ஓகேவா? முடிஞ்சு போன பீரியட் இருக்கிறதுனால நம்ம என்ன
யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். she studied French in high school. இப்போ இதுலேயும் நான் கலர் கோட் கொடுக்கல. இது எதை மீன் பண்ணுது? she studied French in high schoolனா இப்போ ஹை ஸ்கூல்ல இல்லை, இப்போ காலேஜோ வேற ஏதோ பண்ணலாம், வேலையில இருக்கலாம். அப்போ அந்த முடிஞ்சு போன அந்த பீரியடை ரெஃபர் பண்றதுனால நம்ம இதை சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணோம். he broke his phone yesterday. நேத்து எஸ்டர்டேங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். கலர் இல்லாதது மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆக்சுவலாக பார்க்க போனேன். ஸோ இது ஃபோனை வந்து நேத்துங்கிறதுனால நம்ம சிம்பிளாக வந்து சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணிடுறோம். சில்ட்ரன் பிளேட் இன் த பார்க் ஆல் டே அப்படின்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆல் டே தான் முடிஞ்சு போன பீரியட். ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னைக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் இதை எப்போ பேசுவாங்கன்னா நைட்டில் தான் பேசுவாங்க. அப்போ நாள் முழுக்க விளையாண்டாங்கன்னா அந்த நாள் முழுக்க முடிஞ்சிடுச்சு, இப்போ நைட்டில் இருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பீரியடை மென்ஷன் பண்ணுறாங்க, முடிஞ்சு போனால் அந்த பீரியடை மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. we lived in that house for 10 years. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நாங்கள் வசித்தோம், 10 வருஷம் வசித்தோம் அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் இல்லை, அவங்க இப்போ வேற வீட்டில் இருக்காங்க. அப்போ இப்போ அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த பீரியட் வந்து முடிஞ்சு போன ஒரு பீரியட். ஓகேவா? 10 வருஷம்ன்றது முடிஞ்சு போன பீரியட், அது எப்போ வேணாலும் இருக்கலாம். அந்த முடிஞ்சு போன பீரியடை ரெஃபர் பண்ணுறதுனால தான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. த கம்பெனி லான்ச் எ நியூ ப்ராடக்ட் லாஸ்ட் இயர். போன வருஷன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிடலாம். வி வாட்ச்ட் எ மூவி டுகெதர் ஆன் சண்டே. இதில் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. இதே வந்து இப்போ லாஸ்ட் சண்டேனா புரிஞ்சிடும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் பேசுவாங்க, வி வாட்ச்ட் எ மூவி டுகெதர் ஆன் சண்டே அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா மண்டே அன்னைக்கு இதை சொல்லுவாங்க, இல்லைன்னா டியூஸ்டே அன்னைக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னாலே அது முடிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே போல் நீங்கள் சொல்கிறப்பவும் இதுக்கு முன்னாடி நடந்து பீரியடு முடிச்சு போன பீரியடாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் ரெஃபர் பண்ணணும். அந்த ரெஃபர் பண்ணுறது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த பீரியட் தெரியும்னா பிரச்சனையே கிடையாது, நீங்க 2 பேரும் சிம்பிள் பாஸ்ட்லயே பேசிக்கலாம். ஆனா தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடணும். இப்போ நான் வந்து போன வாரம் நான் சென்னை போனேன் அப்படின்னா நான் லாஸ்ட் வீக்குன்னு தான் நான் என்னோட கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? லாஸ்ட் வீக்குன்றது என்னோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்டே லாஸ்ட் வீக்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்டே லாஸ்ட் வீக்னு சொன்னதுனால முடிஞ்சு போன பீரியட் அது. அப்போ முடிஞ்சு போன பீரியடை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன் கண்டினியூஸாக எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன். சரியா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பாருங்க, ஷீ டிராவல் டு ஜப்பான் 2 years ago. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படிங்கிறது. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? இப்போ இதுல வந்து எது வேணாலும் இருக்கலாம். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, வேர் டிட் யூ கோ டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ், வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக், வேர் டிட் யூ கோ லாஸ்ட் மந்த், இது வேணாலும் இருக்கட்டும். இதுல வந்து இது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கேட்கும் பொழுது இப்போ இந்த ஆன்சரை பாருங்க, வி வென்ட் டு யூஎஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா சொன்னா இது உங்களுக்கு புரியாது. வி வென்ட் டு யூஎஸ்னா இதுல வந்து எந்த விதமான எதுவுமே இல்லை, எது முடிஞ்சு போன பீரியடை ரெஃபர் பண்ற எதுவுமே இல்லை, இதுதான் இருக்கு. ஆனா இது வந்து ஆன்சரா நீங்க பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரா பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ வேர் டிட் யூ கோ டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ்ன்னு ஒருத்தவங்க கேட்டா இங்க வந்து இவங்க கேட்கறது பாஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சுதான் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த கொஸ்டினை கேட்பாங்க, எங்க போன அப்படின்னு. அப்போ இவங்க ஆன்சர் என்ன பண்றாங்க, சிம்பிள் பாஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல கொஸ்டின் இருந்தால் நீங்க சிம்பிள் பாஸ்ட்லேயே ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். ஓகேவா? எப்போ வந்து டிட்ல ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களோ நீங்க வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்னு கேட்டா அந்த எக்ஸாம்பிள் கூட இருக்கு, எஸ் ஐ டிட் அப்படிதான் சொல்லணும், நோ ஐ டிடன்ட் அப்படிதான் சொல்லணும். ஓகேவா? நீங்களும் சிம்பிள் பாஸ்ட்லயே தான் ஆன்சர் பண்ணணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. they won the competition last month. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. லாஸ்ட் மந்த்
இன் 2019. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இங்கே பாருங்கள், வேர் டிட் யூ லேர்ன் டு ப்ளே த பியானோ? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது என்ன மீன் பண்ணுதுன்னு பாருங்களேன். வேர் டிட் யூ லேர்ன் டு ப்ளே பியானோ அப்படின்னா, இப்போ அவங்க நல்லா பியானோ வாசிக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் அவங்க கற்றுருந்துருக்கணும். ஆனால் எப்போ கற்றுக்கிட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாது, சரியா? அப்போ ஆனால் அது வந்து முடிஞ்சு போன பீரியடாக தான் இருக்க முடியும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறேன், நான் ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் பேசுகிறேன், இப்போ பேசுகிறேன் அப்படின்னா அந்த சைனீஸை நான் கற்றுருந்துருக்கிறது இதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். ஆனால் எப்போ நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ நம்ம கேட்கணும், எப்போ நீ இதை கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறப்ப நம்ம பாஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஏன்னா அது ஒரு முடிஞ்சு போன பீரியடாக தான் இருக்கணும். அதனால தான் அவங்க இதை கேட்குறாங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், சரியா? வி விசிட்டட் மியூசியம் லாஸ்ட் சண்டே. இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், நீங்கள் பார்த்தாலே புரியும். த பார்ட்டி என்டர்ட் அட் மிட் நைட். இதுவும் ஐ ஏட் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம் வென் ஐ வாஸ் யங். அதே போல் நான் வந்து எங்கே இருந்தப்ப வந்து ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ நான் யங் கிடையாது. ஓகேவா? அப்போ என்னோட குழந்தை பருவத்தை அது வந்து ரெஃபர் பண்ணுது. முடிஞ்சு போனால் என்னோட குழந்தை பருவத்தை அது ரெஃபர் பண்ணுது. அப்போது அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹி பாட் அ நியூ கம்ப்யூட்டர் லாஸ்ட் வீக். இது வந்து சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. லாஸ்ட் நைட் வி காட் ஹோம் அட் அரவுண்ட் 3 AM லாஸ்ட் நைட். ஓகே, இது உங்களுக்கு புரியும். ஹீ ஸ்பெண்ட் ஸோ மச் மணி லாஸ்ட் வீக். இதுவும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம வந்து நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, லாஸ்ட் வீக்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூஸாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சதை கண்டினியூஸாக இதை செஞ்சேன், அதுக்கப்புறம் இதை செஞ்சேன், அதுக்கப்புறம் இதை செஞ்சேன் அப்படின்னு வந்து சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். த ஓல்டு மேன் fell and broke his leg. He went to the hospital in the ambulance. இது வந்து ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனு. அதுக்கப்புறம் இது அடுத்தது நடந்த ஆக்ஷன். He went to the hospital in the ambulance. ஆக்ஷன். இந்த மாதிரி இந்த ஆக்ஷனை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இதை பண்ணேன், நான் ஆஃபீஸ் விட்டு வந்தேன், இதே போல இருக்கு பாருங்க. செகண்ட், ஐ கேம் ஃப்ரம் த ஆஃபீஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்ட் மை செல்ஃப் அண்ட் வென்ட் டு த பீச் அப்படின்றது. இதில் 3 ஆக்ஷனு நான் வந்து ஒரே சென்டென்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்ல முடியும் சிம்பிள் பாஸ்டில், சரியா? நம்ம நார்மலாக தமிழில் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிட் நாட் அது சேர்ந்து வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைம் பீரியட் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுதான் அது வந்து டிட் நாட்னு சொல்லலாம், டிடன்ட்னு சொல்லலாம். ஷீ டிட் நாட் கோ டு த ஸ்கூல் எஸ்டர்டே. நேற்று ஸ்கூல் போகல அப்படின்றது அர்த்தம். ஹீ டிடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சு போன பீரியடை ரெஃபர் பண்ணுது. முடிஞ்சு போன பீரியடை ரெஃபர் பண்ணாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஐ டிட் நாட் கோ டு த பார்ட்டி லாஸ்ட் நைட். சரி. ஷி டிட் நாட் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். இதில் வந்து நான் எந்த விதமான கலரிங்குமே பண்ணலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாட போயிட்டு ஒரு 6 மணிக்கு வந்து டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி பார்க்க ஏதோ பண்ணுது, அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு தூங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அதோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மணி 8 மணி ஆகுது, அது இன்னும் பண்ணலை. அப்போ டெய்லி 6 மணிக்கு அது வந்து பண்ணணும், ஆனால் இன்னைக்கு மணி 8 மணி ஆகுது, இன்னும் அது பண்ணலை. அப்போ 8 மணிக்கு நம்ம சொல்றோம் அது she didn't finish her homework on time. அப்போ இங்க ஆன் டைம் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா அந்த 6 மணியை மீன் பண்ணும். இன்டைரக்டா அந்த முடிஞ்சு போன அந்த பீரியடை மீன் பண்ணும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணணும், சரியா? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். We did not watch that movie yesterday. இதெல்லாம் வந்து yesterday, during their vacation, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். I did not see your message this morning. ஸோ இந்த this morningனு நம்ம ஃபினிஷ்டு பீரியடை ரெஃபர் பண்ணிட்டோம். அதே போல் she did not buy anything at store. இதுலேயும் நான் எந்த கலரிங்குமே கொடுக்கல.
அப்போது ஸ்டோர்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பேசுவோம். ஓகேவா? அவங்க எதுவுமே வாங்கலை ஸ்டோரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோருக்கு போயிட்டு வந்திருப்போம், அப்போ அந்த இதை ரெஃபர் பண்ணுவோம். ஸ்டோரில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதனால தான் இதில் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நான் கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சரும் அதில் தான் பண்ணணுன்றதுக்காக எஸ் ஐ டிட், நோ ஐ டிடென்ட். நீங்கள் போனீங்க அப்படின்னா எஸ் ஐ டிட்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சரியா? இல்லை நான் போகலை அப்படின்னா நோ ஐ டிடென்ட்னு சொல்லணும். சரியா? இது தெரிஞ்சுங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க் எஸ்டர்டே? ஓகேவா? இதெல்லாம் டைமிங் வந்து க்ளீனாக ரெஃபர் ஆகுது. டிட் ஐ பெர்ஃபார்ம் வெல் இன் த மேட்ச்? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டிட் ஐ பெர்ஃபார்ம் வெல் இன் த மேட்ச் அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கேட்க முடியும். ஓகேவா? மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கேட்க முடியும். அப்போ அந்த மேட்ச் நடந்தது வந்து முடிஞ்சு போன ஒரு பீரியட். சரியா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.